பஹல்காம் தாக்குதல் தொடர்பான போட்டோ வீடியோ ஆதாரங்களை சேகரிக்கும் பணியை துவக்கியிருக்கிறது என்ஐஏ. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன் வணக்கம். எந்தெந்த விதங்களில் இதை சேகரித்து வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். கடந்த 22ஆம் தேதி காஷ்மீர்ல நடந்த தீவிரவாதி தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே இந்த போர் பதற்றமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. இந்த நிலையில இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகள் யார் என்பது தொடர்பாக தற்போது இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கையில் எடுத்துள்ளனர். குறிப்பாக இங்கிருந்து இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் விமானம் மூலமாக பயணித்து அந்த காஷ்மீர் பகுதிக்கு அந்த சம்பவ இடத்திற்கு சென்றனர், அப்போது அந்த பகுதியில் இருந்த நபர்கள் யார் என்பது தொடர்பான பொதுமக்களின் விவரங்களை சேகரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்கள் எடுத்த புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்களை தருமாறும் என்ஐஏ அதிகாரிகள் பிரத்யேக செல்போன் எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்களை வெளியிட்டு இருந்தது. இந்த நிலையில தமிழகத்திலிருந்து யார் யார் எல்லாம் இந்த காஷ்மீருக்கு சென்றனர், அவர்கள் எந்த விமானம் மூலமாக சென்றனர், அப்போது விமானம் சென்ற போது எடுத்த வீடியோ ஆதாரங்கள் மற்றும் போட்டோ ஆதாரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில சென்னை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில, அதாவது சம்பவ இடத்துல அந்த காஷ்மீர் பகல்காம் பகுதியில சுற்றுலா பயணிகள் என்ன மாதிரியான போட்டோ வீடியோக்கள் எடுத்தனர், அந்த ஆதாரங்களை அனுப்புமாறும் அவர்களது தகவல்கள் சேகரிக்கப்படும் எனவும் இந்த தேசிய புலனாய்வு தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்படம், வீடியோ ஆதாரங்களை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் தேசிய புலனாய்வு முகமை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போதுதான் இந்த தீவிரவாதிகள் எவ்வாறு இந்த சதி திட்டத்தை தீட்டினார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என தேசிய புலனாய்வு தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே சென்னை வழியாக இலங்கைக்கு சென்ற விமானத்துல பகல்காம் தாக்குதல் தொடர்பான சந்தேக நபர்கள் 6 பேர் பயணித்ததாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில தற்போது சம்பந்தப்பட்ட விமானத்துல தீவிர விசாரணையில இலங்கையில் நடைபெற்றது என்பது குறித்து தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் யார் இந்த தீவிரவாதிகள் என்பது தொடர்பாக கண்டறியும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.